அதிர்ஷ்டம் நியூஸிற்கு வரவேற்கிறோம். உச்ச நீதிமன்றத்தில் சவுக்கு சங்கர் பரபரப்பு. இந்த கொடுமை யாருக்கும் நடக்கக்கூடாது. உச்ச நீதிமன்றத்தில் சவுக்கு சங்கர் மேல்முறையீடு செய்திருக்கிறார். அந்த மேல்முறையீட்டில் சங்கர் அவர்கள், எனக்கு மிகப்பெரிய ஒரு அநீதி இழைக்கப்பட்டிருக்கு. என்னை ராஜீவ்காந்தி மருத்துவர்கள் வந்து ஒரு குழு போட்டு என்னுடைய உடல்நிலையை சோதித்து அறிக்கை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எனக்கு மருத்துவர்கள் மேல நம்பிக்கை இல்ல. இதே போல நான் போன தடவை அரெஸ்ட் பண்ணும்போது அங்க இருக்கக்கூடிய மருத்துவர் எனக்கு உடல்நிலை சரியில்லை, பெரிய ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போங்க அப்படின்னு சொன்னாரு. ஆனா 20 நிமிடம் கழித்து அதே மருத்துவர் பரவாயில்லை, இங்கேயே வைத்தியம் பண்ணலாம் அப்படின்னு முடிவை மாத்தி சொன்னாரு. அதனால மருத்துவர்கள் மேல எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்றாரு. அதற்கு நீதி அரசர்கள், அப்படியெல்லாம் சொல்ல முடியாது, நீங்க கண்டிப்பா மருத்துவர்களை சந்தேகப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இன்னும் குறிப்பா, இனிமே நீங்க வீடியோ போடக்கூடாது, உங்களுக்கு நீதிமன்றம் மருத்துவ நிபந்தனைகளுக்காக தான் நாங்க உங்களுக்கு ஜாமீன் கொடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது சவுக்கு சங்கருக்கு பின்னடைவாக கருதப்பட்டாலும், வெகுஜன மக்கள் யூடியூப்பில் பேசுற ஒருத்தருக்கு இவ்வளவு தொல்லை கொடுக்கறாங்க, தேடி தேடி போய் அரெஸ்ட் பண்றாங்க அப்படின்னு சங்கருக்கு அனுதாபம் கூடியிருக்கு. உச்ச நீதிமன்றம் இன்னைக்கு சங்கருக்கு ஒரு பாதகமான உத்தரவை பிறப்பித்திருந்தாலும் வெகுஜன மக்கள் சவுக்கை பாராட்டுறாங்க, நடுநிலையாளர்கள் பாராட்டுறாங்க. இந்த அரசாங்கம் அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்களில் இன்னும் அன்பாப்புலர் ஆகும் அப்படிங்கிறது நிச்சயம். ஏன்னா பல கருத்து கணிப்புகள் திமுகவிற்கு ஃபேவர் இருந்தாலும் அது உண்மையான கருத்து கணிப்புகள் அல்ல, கருத்து திணிப்பு. இன்னைக்கு சங்கர் வெளியில இருந்தாதான் திமுக ஜெயிக்கும் அப்படின்னு இவங்க நினைக்கிறாங்க. ஆனா சவுக்கு பேசாம இருந்தாலும் இந்த அரசுக்கு எதிராக அவர் பேசிய வீடியோக்கள் இன்னைக்கும் சமூக ஊடகங்கள்ல பெருசா வைரல் ஆகிட்டே இருக்கு. தினம் தினம் நடக்கக்கூடிய கொடுமைகளை பார்த்து மக்கள் கண்டிப்பாக திமுகவை தூக்கி எறிவார்கள் அப்படிங்கிறது